ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பிஐ டேட்டா மாடல் இருந்து எப்படி மெட்டா டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெட்டா டேட்டா வந்து நம்ம பவர் பிஐ டேட்டா மாடலை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கும். ஸோ லைக் ரிலேஷன்ஷிப்பு, காலம் நேமு, மெஷர், எக்ஸ்பிரஷனு, டேபிள் நேமு, ஸோ அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ நமக்கு இதுக்கு வந்து நமக்கு 2 டூல் தேவைப்படும், டாக் ஸ்டுடியோ, வெர்டிபேக் அனலைசர். ஃபர்ஸ்ட் வந்து டாக் ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பவர் பிஐ ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டூல்ஸில் இந்த மாதிரி இந்த ஐக்கான் வந்திருக்கும், டாக் ஸ்டுடியோ. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அந்த டேட்டா மாடல் இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டூல்ஸில் வந்து டாக் ஸ்டுடியோ காமிக்கல அப்படின்னா ரன்னில் போயிட்டு நீங்கள் டாக் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கனெக்ட்னு இருக்கும், கனெக்டில் போயிட்டு இந்த பிபிஐயில் போயிட்டு நீங்கள் லோக்கல் ஓப்பன் வச்சுருக்க பவர் பிஐ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் டூல்ஸில் காமிக்கிறதுல இது டேப்லெட் சர்வர் மூலம் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் டாக் ஸ்டுடியோவில் நம்ம டேட்டா மாடலில் உள்ளே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ என்னோடய டேட்டா மாடலை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இதான் என்னோடய டேட்டா மாடலில் இருக்கிற டேபிள்ஸு, ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்னோடய மெட்டா டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டாக் ஸ்டுடியோ போயிட்டு அட்வான்ஸ்ட் போங்க, அட்வான்ஸில் போயிட்டு எக்ஸ்போர்ட் மேட்ரிக்ஸ்னு போங்க. இதில் போயிட்டு விபக் ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இதில் சேவ் கொடுக்குறேன். ஸோ இந்த லொக்கேஷனில் எனக்கு விபக் ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆயிரும். திருப்பி என்ன அப்படின்னா எனக்கு வந்து வெர்டிபேக் அனலைசர்னு சொல்லிட்டு இன்னொரு டூலையும் நான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரௌசரில் போயிட்டு இந்த மாதிரி இந்த லிங்கில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டிபேக் அனலைசர் வந்து இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஒரு சிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலில் இந்த மாதிரி ஒரு மேக்ரோ எனபிள்டு ஒர்க் புக் இருக்கும். ஓகேவா? அந்த எக்ஸல் ஃபைலை தனியாக ஒரு லொக்கேஷனில் எடுத்து போட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெர்டிபேக் அனலைசருங்க டேப்பில் போயிட்டு ஓப்பன் விபேக், நம்ம வந்து இப்போ டாக் ஸ்டுடியோ மூலம் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல ஒரு விபேக் ஃபைல், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். பவர் பிஐயில் போயிட்டு இந்த ஃபைலை கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தோன்னே அந்த ஃபைல் வந்து அந்த விபேக் ஃபைல் வந்து இங்கே இந்த வெர்டிபேக் அனலைசரில் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி நமக்கு தேவையான மெட்டா டேட்டா இங்கே வந்துடும். ஓகேவா? டேபிள் நேமு, காலம் நேமு, பார்ட்டிஷன்ஸு, ரிலேஷன்ஷிப் எல்லாம் இந்த மாதிரி அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஷீட்டில் பேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம பவர் பிஐ டேட்டா மாடல் இருக்க மெட்டா டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் விபக் ஃபைல் ரீட் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நமக்கு மெட்டா டேட்டா இந்த ஃபைலுக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. ஸோ இங்கே இந்த ஷீட்டில் போனீங்கன்னா டேபிள் நேம் இருக்கும், காலம் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் டீட்டெயில்ஸ் வேணால் இங்கே போங்க. திருப்பி டாக்ஸ் எக்ஸ்பிரஷன் இந்த லாஸ்ட்டு பேஜில் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.